எக்ஸலண்ட். ReactJS பற்றி நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வெரி ஃபஸ்ட்டாக என்ன நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ReactJS. ஸோ ReactJSஐ யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்னதாக ஹலோ அப்படின்ற ஒரு HTML ஃபைலை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சரி, hello.html அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் செக்ஷன் இருக்குது. ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா react.development.js இருக்குது, இன்னொன்று react.dom.development.js இருக்குது, இன்னொன்று babel.min.js இருக்குது. ஸோ இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவ் இருக்குது, மை டிவ் அப்படின்னு ஒரு டிவ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இந்த மை டிவ் உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்குள்ளே எந்த கண்டென்ட்டும் இல்லை, அப்போ எம்டியாக இருக்கும். இப்போது இதுதான் நம்மளுடைய கோடிங். ReactJSனுடைய கோடிங் என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் செக்ஷனில் தான் ரியாக்ட்னுடைய கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோடிங் ரன் பண்ணோன்னா முதல்ல என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ட்ரைனிங் சோர்ஸ் ஹலோ வேர்ல்டு. ஸோ HTML இருக்கு. நான் இதை டைரெக்டாக ரன் பண்ணுறேன். ஓப்பன் வித் க்ரோம். ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கேன். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இந்த டிவ்வுக்குள்ளார ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இல்லை, ஆனால் எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நான் இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போனேன் அப்படின்னா ஸோ இங்கே என்ன இருக்குன்னா மை டிவ்க்குள்ளார H1குள்ளார ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இப்போ வந்திருக்கு. பட் இங்கே அந்த மாதிரி நான் எதுவும் கொடுக்கல. அப்போது இதுக்குள்ளார H1 போட்டு ஹலோ வேர்ல்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் சார் என்னென்னவோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த 3 கோர்ஸுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியாக போயிட்டு படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா react.dom.render அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இங்கே ஸ்கிரிப்டுன்னு கொடுத்து டைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்ட் பார் பேபல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்குள்ளார தான் நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஹலோ வேர்ல்டு, அதாவது H1 டேக்குள்ளார ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. உங்களுக்கு ஏற்கனவே ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சிருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி HTML கண்டென்ட்டை போட முடியாது. இது வந்து ஜாவாஸ்கிரிப்டினுடைய வேலை கிடையாது. ஆனால் இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கொடுத்தாங்க, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோன்னா JSX, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் XML அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் XML ஜாவாஸ்கிரிப்டாக மாற்றுறது யார் அப்படின்னா இந்த பேபல். இந்த பேபல் யார் அப்படின்னா இந்த min.jsல தான் அந்த பேபலினுடைய என்டையர் லாஜிக்கும் உள்ளே எழுதி வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் பேபல்னு சொன்னதுனால இந்த பேபல் லாஜிக் என்ன பண்ணுன்னா இதுக்குள்ளார இருக்கிறத பியூர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் அந்த பேபலினுடைய வேலை. அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி HTML டேகையே இந்த மாதிரி ரிட்டனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி நான் கோடிங் எழுதுறது தான் என்ன அப்படின்னா ரியாக்ட் கோடிங். சரி, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹலோவில் அப்படிங்கிறத கேபிட்டலில் போட்டிருக்காங்க. கேபிட்டலில் போடணுமா அப்படின்னா
அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. சரி, ரெண்டாவது ரியாக்ட் டாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டாம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இந்த ரியாக்ட் டாம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரியாக்ட் டாம் டெவலப்மெண்ட் ஜேஎஸில் இருக்குது. அதை தான் இங்கே ரியாக்ட் டாம்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா ரெண்டர். ஸோ இது ரெண்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட்டை எடுக்கிறோம். இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட் டாட் எலிமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துட்டு இந்த ஐடியில் என்ன நான் நேம் கொடுத்துருக்கணும் அந்த நேமை நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இந்த எலிமெண்ட் எனக்கு வந்துடும். இந்த எலிமெண்ட்டுக்குள்ளார இந்த டேகை ரைட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு டேகை பற்றி எதுவுமே இங்கே கொடுக்கல. அப்படின்னா இந்த ஹலோ அப்படிங்கிறத டேக் அப்படின்னு மாற்றுறது யாருன்னா இந்த ரியாக்ட். சரி, இது எப்படி மாற்றினாரு அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனை இந்த நேம் ஃபங்க்ஷனுடைய நேமை நான் டேகாக கொடுத்தேன் அப்படின்னா இந்த ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு இதனுடைய ரிட்டர்ன் வேல்யூவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது யாருடைய வேலைன்னா இந்த ரியாக்டினுடைய வேலை. பாருங்கள், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல்லை ஜாவாஸ்கிரிப்டாக பியூர் ஜாவாஸ்கிரிப்டாக மாற்றக்கூடியது யார் அப்படின்னா பேபல். ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் அப்படிங்கிறது இந்த டிவ்வுக்குள்ளார ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த ரியாக்ட் டாம் ஜேஎஸ். இந்த ஃபங்க்ஷனை காம்பனண்ட்டாக மாற்றுறது டேகாக மாற்றுறது யார் அப்படின்னா இந்த ரியாக்டினுடைய வேலை. அப்போது எப்பெல்லாம் இந்த மாதிரி டேக் தெரியுதோ இதே நேமில் ஃபங்க்ஷன் இருக்குதான்னு பார்க்கும், இல்லை கிளாஸ் இருக்குதான்னு பார்க்கும். இந்த டைமில் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை இங்கே ரைட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டர் என்ன சார் பண்ணுது, இதனுடைய என்டையர் அவுட்புட்டையும் இந்த எலிமெண்ட்டுக்குள்ளார ரைட் பண்ணுறது இந்த ரியாக்ட் டாம்னுடைய வேலை. சரி, அப்போது நான் ரன் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இதை ஓப்பனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுக்கல, ஓப்பனில் கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகுது. இது ரன் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு டேக் புது டேக் இருக்குது. இந்த டேகை பார்த்த உடனே இது இந்த ஃபங்க்ஷனுடைய அவுட்புட்டை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ரியாக்டுக்கு சொல்கிறது யார் அப்படின்னா இந்த ரியாக்ட். இந்த ரியாக்ட் டாமுக்கு இதை கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குது. எப்படி கன்வர்ஷன் பண்ணுது, இதனுடைய ரிட்டர்ன் வேல்யூ என்னவோ அதை இங்கே ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த எலிமெண்ட்டுக்குள்ளார போயிட்டு ரைட் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, இதை ரன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் எனக்கு கிடைச்சிடுது. பாருங்கள், ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடுது. ஸோ இங்கே ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எல்லாமே அப்படியே இருக்கும், ஆனால் எனக்கு இந்த அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் வெரி சிம்பிளாக ஹலோ வேர்ல்டு ReactJSனுடைய ஹலோ வேர்ல்டு. இந்த சோர்ஸ் கோடுக்குண்டான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளான ReactJS கோடிங் இன்றைக்கி பார்த்துருக்கோம். நம்ம ReactJSஐ ரன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விதமாக ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் மோடு. இந்த ப்ராக்டிஸ் மோடில் இட் யூஸஸ் சிங்கிள் பேஜ் HTML ஃபைல். ஒரே ஒரு சிங்கிள் HTML ஃபைல் இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த மெத்தடில் நம்ம ரியாக்ட் கோடு எழுதலாம். பட் இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை கற்றுக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை தனியாக பிரித்து எழுதணும், HTML தனியாகவும் ஜாவாஸ்கிரிப்ட் தனியாகவும் எழுதணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா டெவலப்மெண்ட் மோட், அதாவது தட் யூசஸ் Node.js. Node.jsஐ யூஸ் பண்ணி தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிமேல் வர்ற கிளாஸில் Node.jsஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா சிங்கிள் பேஜ் HTML ஃபைலை யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்டு ரைட் பண்ணோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஜ் HTML ஃபைல்னால் 3 ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஒன்று ரியாக்ட், இன்னொன்று ரியாக்ட் டாம், அடுத்தது பேபல். இந்த 3 அட்டாச் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்டில்
டைப் என்னன்னு போடுறோம், டெக்ஸ்ட் பார் பேபிள்னு போடுறோம். அப்போ தான் அதுக்குள்ளார இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸாமில் இந்த பேபிள் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், ஜாவா ஸ்கிரிப்டாக பியூர் ஜாவா ஸ்கிரிப்டாக மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸாம்லாம் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டு நார்மல் HTML டேகையே ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுதான் ரியாக்ட். அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான், அந்த நொட்டேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல்னு சொல்கிறோம். ஸோ இதை எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணுறது யார் அப்படின்னா react.dom.render. ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா விர்ச்சுவல் டாம். இந்த ரியாக்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்க சார், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் டாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுதான் விர்ச்சுவல் டாமுடைய வேலை. அதாவது என்ன அப்படின்னா மெமரியிலேயே எல்லா ஆப்ரேஷனும் பண்ணும், ஃப்ரண்ட் எண்டில் எதையுமே டிஸ்பிளே பண்ணாது. என்னென்னலாம் ரியாக்ட் ஆக்டிவிட்டி பண்ணுமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக விர்ச்சுவலாக பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகணுமோ அப்போ ரெண்டர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்பிளே வரும். ஸோ நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணும்போது ஒவ்வொரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் ஃப்ரண்ட் எண்டில் மாறிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும், ஸ்லோவாகும். ஆனால் ரியாக்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல ஒட்டு மொத்தமாக ஃபார்முலேஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொண்டு போய் ரைட் பண்ணும்போது ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா விர்ச்சுவல் டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது ரியாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து தமிழில் வந்து என்ன தான் நல்லா கற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் தியரிட்டிக்கலாக நீங்கள் படிக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். docs.shss.co.in இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வெப்ஸில் வந்து ReactJSன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட். ஸோ இது நான் வந்து பில்டு பண்ணிக்கிட்டே போகிறேன். ஒவ்வொரு டாபிக் வரும்போதும் இது பில்டு பண்ணிக்கிட்டே பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணுறதுனால தான், இதையும் ரெடி பண்ணுறதுனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன். ரெகுலராக என்னால் வந்து கண்டென்ட் போட முடியாது, ஏன்னா இதையும் ரெடி பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் ReactJS வாங்க. இதுக்குள்ளார நிறைய கண்டென்ட் இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ பேசிக்ஸ் என்ன, ரியாக்ட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. எப்படி jQuery அப்படிங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரியோ அதே மாதிரி ReactJS அப்படிங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி தான், அவ்வளோதான். ஃபார் டெவலப்பிங் யூசர் இன்டர்ஃபேஸ். சரி, இந்த ReactJS என்ன சார் பண்ணுது, யூசர் இன்டர்ஃபேஸை டெவலப் பண்ணுறது. எதுக்காக, இன் வெப் அப்ளிகேஷன். React is developed and released by Facebook. இதை யார் உருவாக்குனாங்க, Facebook உருவாக்குனாங்க. Facebook is continuously working on the React library and enhancing it by fixing bugs and introducing new features. ஸோ ஃபேஸ்புக் கண்டினியூஸாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பக் ஃபிக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் 60% வெப்சைட்டில் ரியாக்டை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக இங்கே விஷயங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டது என்ன அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ReactJS. நீங்கள் இந்த கிளாஸினுடைய வீடியோ மட்டும் பார்க்காம இந்த வெப்சைட்டுக்கு வந்து இதையும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ தட் இன்டர்வியூவில் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணணும், நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது docs.shss.co.in. SHSS அப்படிங்கிறது தான் எங்களுடைய கம்பெனி, சாஃப்ட் ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் சர்வீசஸ். ஸோ இந்த கம்பெனியினுடைய சப்டொமைனாக டாக்ஸ் போட்டிருக்கோம், இதுக்குள்ளார போய் நீங்கள் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.